இந்த உலகத்திலே நமக்கு பிடிச்ச நாடு எது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே ஜப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதற்கு காரணம் ஜப்பான்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி. திரும்புற பக்கம்னா டெக்னாலஜி நம்மளை சூழ்ந்துதான் இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் டெக்னாலஜி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நாட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம நாடு 100 வருஷம் பின்தங்கின மாதிரி நமக்கு தெரியும். 1983 எப்போ இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததோ அப்பையிலிருந்தே ஜப்பானோட வளர்ச்சிங்கிறது அபரிமிதமான ஒன்றா இருக்கு. நம்ம ஊர்லேயே கிண்டலுக்காக ஒருத்தனை புத்திசாலி அப்படின்னு சொல்லணும்னா நீ என்ன பெரிய ஜப்பான்காரனா அப்படின்னு கேட்போம். அந்த அளவுக்கு ஜப்பானிய மக்களும் ஜப்பானிய அரசாங்கமும் அவங்களோட வாழ்க்கையிலையும் டெக்னாலஜிலும் என்னைக்குமே உயர்ந்ததா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜப்பான்ல நம்மளை ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய சில டெக்னாலஜிஸை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்க போனை டைட்டா பிடிச்சிக்கோங்க, வாங்க ஜப்பானோட டெக்னாலஜியை பார்க்கலாமா. ஜப்பானோட டெக்னாலஜிலே ரொம்ப கிரேசியான ஒரு டெக்னாலஜி அப்படின்னா அது சின்கன்சன் புல்லட் ட்ரெயின் தான். இந்த புல்லட் ட்ரெயினோட ஸ்பீடு கிட்டத்தட்ட 320 km/h. மதுரையிலிருந்து கன்னியாகுமரிக்கு வெறும் 1 மணி நேரத்தில் உங்களால் பேர முடியும்னு நம்புவீங்களா? அந்த அளவுக்கு இந்த ட்ரெயினோட ஸ்பீட் இருக்கும். இந்த ட்ரெயினுக்குள்ள நீங்க உள்ள உட்காந்து போகும்போது ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். நீங்க ஒரு ஏரோப்ளேன்ல போகிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதுல மோஸ்ட் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் இந்த ட்ரெயின் டிலே ஆனதே கிடையாது. நம்ம ஊர்லாம் 12 மணி நேரத்துக்கு மேலேயும் ட்ரெயின் லேட்டா வந்து நம்ம பார்த்திருப்போம். ஆனா இது வரைக்கும் இந்த ட்ரெயின் செகண்ட்ஸ்ல மட்டும் தான் லேட்டா வந்திருக்கு. அந்த ட்ரெயினுக்குள்ள எர்த்குவேக்கை டிடெக்ட் பண்ண சென்சார்ஸ் கூட இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஜப்பான்ல அடிக்கடி நிலநடுக்கம் வரும். அதை டிடெக்ட் பண்ண அந்த ட்ரெயினுக்குள்ளே சென்சார்ஸ் இருக்கும். ஒருவேளை நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னா அந்த சென்சார் ஆட்டோமேட்டிக்கா அதை டிடெக்ட் பண்ணி இந்த ட்ரெயினோட இன்ஜினை ஸ்டாப் பண்ணிடும். அவங்க நாட்டில் எப்போதுமே சேஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஃப்ளோட்டிங் மேக்லெவ் ட்ரெயின், அந்த ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயின் ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். அந்த ட்ரெயின் வீல்ஸ் அண்ட் இன்ஜின்ஸ் மூலமா ரன் ஆகும். ஆனா இந்த ட்ரெயின் முழுக்கவே மேக்னெட்டிக் மூலமா ரன் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இந்த ட்ரெயினுக்கும் அதோட ட்ராக்குக்கும் எப்போதுமே கேப் இருக்கும். மேக்னெட்டிக் மூலமா ரன் ஆகுறதுனால இந்த ரெண்டுமே டச் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளோட் ஆகி தான் மூவ் ஆகும். இது மூலமா லெஸ் ஃபிரிக்ஷன் அண்ட் அளவுக்கு அதிகமான ஸ்பீட் அண்ட் ஸ்மூத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இந்த ட்ரெயினோட நார்மல் ஸ்பீடை கிட்டத்தட்ட 600 km/h. நம்ம நார்மல் ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயினோட டெக்னாலஜி பில்ட் பண்றதுக்கு அளவுக்கு அதிகமான காசு செலவாகும். அதனாலேயே மற்ற நாடுகள்ல இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ண ரொம்பவே யோசிப்பாங்க. ரோபோட் ஹோட்டல் ஒர்க்கர்ஸ், ஜப்பான்ல இருக்கக்கூடிய சில ஹோட்டல்ஸ்ல மனுஷங்களுக்கு பதிலாக ரோபோட்டா தான் ஸ்டாஃபாவே யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போனாலே அங்க வேலை பார்க்குற எல்லாருமே ரோபோட்டா தான் இருப்பாங்க. ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கிறதும் ரோபோட்டா தான் இருக்கும். உங்க லக்கேஜை தூக்கிட்டு போறது ரோபோட்டா தான் இருக்கும். இப்படி எல்லா வேலையுமே அங்க ரோபோட்ஸ் தான் செய்யும். சில ஹோட்டல்ல ஹியூமன்ஸ் மாதிரி ரோபோட் யூஸ் பண்ணுவாங்க, சில ஹோட்டல்ல டைனோசர்ஸ் மாதிரி ரோபோட் யூஸ் பண்ணுவாங்க. இதோ நீங்க இந்த படத்துல பாக்குறீங்க பாத்தீங்களா, இத மாதிரி நீங்க ஏதாவது ரூம் கீ கேட்கும் போது கூட அங்க இருக்கக்கூடிய அந்த டைனோசர் தான் உங்களுக்கு பதில் சொல்லும். இது பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு ஃபன்னியா இருக்கும் அதே அளவுக்கு ரொம்பவே ஸ்கேரியாவும் ஃபீல் ஆகும். இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஹோட்டல்ஸுமே ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். அங்க பாதி வேலையை மனுஷங்க பார்ப்பாங்க, பாதி வேலையை ரோபோட்ஸ் தான் பார்க்கும். நீங்க எந்த விஷயம் கேட்கறதா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ரோபோட்டை தான் கேட்கற மாதிரி இருக்கும். இதை பார்க்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஜப்பான் ஸ்மார்ட் டாய்லெட்ஸ், நம்ம ஜப்பானோட டெக்னாலஜி பத்தி பேசும்போது கண்டிப்பா இந்த விஷயத்தை நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. ஜப்பான்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் நம்ம யூஸ் பண்ற நார்மல் டாய்லெட்ஸ் மாதிரி இருக்காது. ஹீட்டட் சீட்ஸ், ஆட்டோ கிளீனிங், வாட்டர் கண்ட்ரோல், சவுண்ட் பிரைவசின்னு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்ல கூட அந்த அளவுக்கு டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல பக்கெட்டை தூக்கிட்டு தண்ணி கலையிற மாதிரி அங்க அலைய தேவை கிடையாது. ஜப்பானீஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே டாய்லெட் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய மற்ற ஃபாரின் பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு ஏற்ற செட்டப்பையும் அங்க இருக்கிறவங்க பண்ணி கொடுப்பாங்க. சில டாய்லெட்ஸ்ல ஹெல்த் டேட்டா ட்ராக் பண்ண கூட மிஷின் வச்சிருப்பாங்க. அது எதுக்குடா அங்க தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு டாய்லெட் குள்ள வச்சு ஹார்ட் அட்டாக் அல்லது வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் உடனே அதை ட்ராக் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உதவும். ஜப்பானோட கம்ஃபர்ட் டெக்னாலஜி வேற லெவல்ல இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க அடுத்த இதை பார்க்கலாம். கிரேசி வெண்டிங் மிஷின்ஸ், ஜப்பான்ல எல்லா இடங்கள்லயுமே வெண்டிங் மிஷின்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெட்டி கடைகள் மாதிரி நீங்க அங்க திரும்புற பக்கம்லாம் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். ஆனா இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அங்க வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் இருக்காது. ஹாட் மீல்ஸ், ஐஸ்கிரீம், டாய்ஸ், அம்பர்லாஸ், ஃப்ரெஷ் ஃபுட்னு அந்த வெண்டிங் மிஷின்ல எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க ஈஸியாவே எடுத்துக்கலாம். 1 ஹவருக்கு ஒரு தடவை அந்த வெண்டிங் மிஷின்ஸோட கம்பெனிஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மூலமா உங்களுக்கு எப்போதுமே ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கும். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் வெண்டிங் மிஷின்ல ஏஐ ரெக்கமெண்டேஷன் கூட செட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ்ல உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகும் அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய அந்த ஏஐ ரெக்கமெண்டேஷன் பண்ணி சொல்லும். ஆனா நம்ம ஊர்ல இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் வச்சோம்னா அந்த வெண்டிங் மிஷின் ஒரு நாள் நல்லபடியா இருக்கிறதே அதிசயம் தான். இங்க என்ன பண்ற? குலத்தொழில் பாஸ், உண்டியல உடைக்கலாம் வந்தேன், பூட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, உடைய மாட்டேங்குது. ஸ்மார்ட் டென்னி அபார்ட்மெண்ட்ஸ், ஜப்பான்ல பல சிட்டிஸ்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏத்த அளவுக்கு அங்க ரூம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அதனாலே அங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் கூட ரொம்பவே ஸ்மார்ட்டா டிசைன் பண்ணுவாங்க. இது மூலமா ஒரு சின்ன ரூம்ல கூட உங்களால லைஃபை ஈஸியா ஸ்பெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பெட்டை எடுத்துக்கலாம், இல்லாட்டி அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஜப்பான்ல சில அபார்ட்மெண்ட்ஸ்ல வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் கூட யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமா உங்க ரூமோட உங்களால கனெக்ட் பண்ணி பேச முடியும். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஸ்மார்ட்டா அதோட டெக்னாலஜி பேசிஸா உங்களால பண்ண முடியும். செல்ஃப் டிரைவிங் அண்ட் ஏஐ டிரான்ஸ்போர்ட், ஜப்பானோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்கனவே ஃபியூச்சரை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. செல்ஃப் டிரைவிங் டாக்ஸிஸ், ஏஐ பஸ்ஸஸ், ஆட்டோமேட்டட் சிஸ்டம்னு அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒட்டுமொத்தமும் ஏஐ பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்க ஏஐ யூஸ் பண்ணி டிராஃபிக்கையும் மானிட்டர் பண்ணுவாங்க, சேஃப் ரூட்ஸ் எதுன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான ஆக்சிடென்ட் நடக்காம அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே ஏஐ பேஸ்டா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் அளவுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரோபோட் கஃபேஸ், ஜப்பான்ல நீங்க ஒரு காஃபி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு சர்வ் பண்ண ஹியூமன்ஸ்க்கு பதிலாக ரோபோட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு சர்வ் பண்றதுல இருந்து பில் கொண்டு வரது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அத்தனையுமே ரோபோட்ஸா தான் இருக்கும். ஒவ்வொரு டேபிள்ஸ்க்கும் ஒவ்வொரு ரோபோட்ஸ் அசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏஐ ஸ்மார்ட் பேஸ்கெட்ஸ், ஜப்பான்ல ஷாப்பிங் பண்றது கூட ரொம்பவே ஈஸி ஆக்கிட்டாங்க. ஜப்பான்ல நீங்க ஷாப்பிங்காக
ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேஸ்கெட்ஸ் கூட ஏஐ பேஸ்டாக தான் இருக்கும். அந்த பேஸ்கெட்ஸ்ல ஒரு எல்இடி மானிட்டர் இருக்கும். நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே அந்த எல்இடி மானிட்டர்ல என்டர் பண்ணிட்டு வரும்போது கடைசியா நீங்க எவ்வளவு பொருள் வாங்கிருக்கீங்க அப்படிங்கறத அந்த டிஸ்பிளே உங்களுக்கு காமிக்கும். கடைசியா நீங்க செக் அவுட் பண்ணி அந்த எல்இடி டிஸ்பிளே மூலமாகவே நீங்க பேமெண்ட்டை உங்க ஃபோன் வழியா பே பண்ணிடலாம். நீங்க எந்த விதமான கியூலையும் நிக்க தேவை கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஜப்பான் ஷாப்பிங்குள்ள கொண்டு வந்தாங்க. நம்ம லாஸ்டா பார்க்க போறது ஃப்ளையிங் வெஹிக்கிள் கான்செப்ட்ஸ். ஜப்பான்ல இருக்கக்கூடிய பல கம்பெனி ஃப்ளையிங் கார் கான்செப்ட்ஸ் மேல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பான்ல அளவுக்கு அதிகமான டிராஃபிக் ஜாம் ஆகிறதுனால நீங்க ஏதாவது ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஃப்ளையிங் கார் மூலமா உங்களால போக முடியும். இந்த ஒரு ஃப்ளையிங் கார் கான்செப்ட்ஸ் இப்போ வரைக்குமே ஜப்பான் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல இது முடிவுக்கு வந்துரும்னு அங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்குல்ல. சோ இந்த வீடியோல நம்ம பார்த்த ஜப்பான் டெக்னாலஜிஸ்ல உங்களுக்கு எது ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கு அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. அதோட இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஃபியூச்சர் டெக்னாலஜி அண்ட் கிரேசி இன்வென்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டெக்கோடெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ அடுத்த வீடியோல உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பை பை.